கர்த்தருக்குள் ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா. பெண்களிடம் இருக்க வேண்டிய 20 சிறந்த பண்புகளை பற்றி இன்று நாம் சற்று தியானிப்போம். அதிகாலையில் எழும்ப வேண்டும். நீதிமொழிகள் 31:15. ஏழைகளுக்கு உதவ வேண்டும். நீதிமொழிகள் 31:20. கணவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:29. தெய்வ பயம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 31:30. குணசாலியாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:4. புருஷனுக்கு கிரீடமாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 12:4. நல்லொழுக்கம் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11:16. கணவரிடம் பயபக்தி இருக்க வேண்டும். எபேசியர் 5:22. அமைதியாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 3:4. அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 2:11. புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தக்கூடாது. 1 தீமோத்தி 2:12. தகுதியான வஸ்திரம் உடுத்த வேண்டும். 1 தீமோத்தி 2:10. நற்கிரியைகள் செய்ய வேண்டும். 1 தீமோத்தி 2:10. தேவ பக்தி இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 2:6. விசுவாசம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 2:15. அன்பு இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 2:15. புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொலோசியர் 3:18. பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தி 2:15. கோபக்காரியாக இருக்கக்கூடாது. நீதிமொழிகள் 21:19. ஆவிக்குரிய வீட்டை கட்ட வேண்டும். நீதிமொழிகள் 14:1. ஆமாங்க, நீதிமொழிகள் 11:22 பாருங்கள். மதிக்கேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீயை பார்க்கலாம் பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானமா. அழகு நம்மை பரலோகம் கொண்டு செல்லாதுங்க. நாம் எப்போவுமே இந்த 20 பேரில் ஒருவராக இருக்கணுங்க. பெண்களிடம் இருக்க வேண்டிய 20 சிறந்த பண்புகளை பார்த்தோம்ல. இதில் நம்ம நம்பர் என்னங்க, நம்ம எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோன்னுட்டு நம்மளை நாமளே யோசித்து பார்க்கணுங்க. ஆமாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு உமனாக இருக்கிறீங்களா, பெஸ்ட்டு உமனாக இருக்க விரும்புகிறீர்களா? ஃபஸ்ட்டு உமன், ஆமாங்க, வேதத்திலே ஃபஸ்ட்டு உமனு என்பது ஆமாங்க சாத்தானால் ஏவப்பட்டு பாவம் செய்து பாவத்தினால் விழப்பட்டு தேவனிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டாருங்க. ஆமாம், நாம் எப்பொழுதுமே மரியம்மா போல் பெஸ்ட்டு உமனாக வாழணும். யாரை போல் வாழணுங்க? மரியம்மா போல். நாம் ஏசப்பாவால் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும். நம் ஏசப்பாவுக்கு பிரியமான பெண்மணியாக நாம் என்றென்றும் வாழணுங்க. ஆமீன்.